ஜாழ்ப்பாணத்தில் தம்பதியினர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் இளைஞர் குழு நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாணத்தில் தம்பதியினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் நவாலி வடக்கு பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. தம்பதியினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் வீட்டுக்குள் நுழைந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் தம்பதியினர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த தம்பதியினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறித்த நபர் இதற்காக இவ்வாறு தம்பதியினர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தினார் என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது அறிய முடிகின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் இளைஞர் குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதில் தந்தை மற்றும் மகன் என இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் கடந்த 24ஆம் தேதி வவுனியா தேக்கவத்தை பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவ தினத்தன்று குழாய் கிணறு அடிக்கும் தொழில் செய்து வருகின்ற இளைஞன் வவுனியாவில் இருந்து வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தேக்கவத்தை பகுதியில் இளைஞர்கள் குழு ஒன்று அந்த இளைஞன் மீது போத்தல்களாலும் தடிகளாலும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் தேக்கவத்தை பகுதியில் இருக்கின்ற வீட்டுக்குள் நுழைந்து இளைஞனின் தந்தை மீதும் அந்த குழுவினர் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக தந்தையும் மகனும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நேற்று மாலை வெளியான செய்திகளின் மூலமாக அறியக்கூடிய வகையிலே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் இளைஞரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் குழாய் கிணறு அடிப்பது தொடர்பாக நபர் ஒருவர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் குழாய் கிணறு அடிப்பது தொடர்பான பிரச்சனையில், அதாவது தொழில் போட்டி காரணமாக இவ்வாறு குறித்த இளைஞன் மீதும் இளைஞனின் தந்தை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மற்றொரு செய்தியாக மன்னார் முருங்கன் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மாலை 5 மணியளவில் மன்னார் முருங்கன் ரயில் கடவை பகுதியில் இந்த கோர விபத்து இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரில் இருந்து மன்னார் மதவாச்சி பிரதான வீதியால் பயணித்த தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஒன்றும், அதேவேளை வவுனியாவில் இருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் முருங்கன் ரயில் கடவை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து சம்பவம் முருங்கன் மற்றும் கற்கிரந்தகுளம் பகுதிக்கு இடைப்பட்ட ரயில்வே கடவையில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக நேற்று மாலை செய்திகள் வெளியாகி இருந்தது. மேலும் இந்த சம்பவத்தில் நானாட்டான் பகுதியைச் சேர்ந்த தீபன் எனப்படுகின்ற இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.